அவரை பாத்தியா? சொன்னாரு முதலாளி, நீங்க சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டேங்க. இன்னும் ஒரு வாரத்துல பொண்ணுங்களோட ஜாதகத்தோட வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அண்ணா, என்ன 2 பேரும் பொண்ணு ஜாதகம் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுமில்ல ரவி, நாம கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி விஷயமா ஜோசியார்ட்ட போய் நம்ம ஜாதகத்தை பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல உனக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் கம்பெனி ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. நம்ம புரோக்கர்ட்ட சொல்லி உனக்கு பொண்ணு பார்க்க சொன்னடா. சொல்றனே தப்பா நினைக்காதீங்க, ஏற்கனவே நான் பொண்ணை பார்த்துட்டேங்கண்ணா. தம்பி, என்னடா சொல்ற? பொண்ணை நீயே பார்த்துட்டியா? யாருடா அந்த பொண்ணு? எந்த ஊருடா? நம்ம ஊரு தாங்கண்ணா, நம்ம ஆறுமுகத்தோட பொண்ணு. ஆறுமுகத்தோட பொண்ணா? ஆறுமுகத்தோட பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்கண்ணா, அது அவங்க மூத்த பொண்ணு. ஆனா நான் விரும்புறது அவங்க இளைய மகன் ரேகாவை. தம்பி, அண்ணங்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டீல, எதை பத்தி கவலைப்படாத, மத்தத நான் பாத்துக்கிறேன். முதலாளி, நீங்க ஒரு ரூட்டு போட்டா தம்பி ஒரு ரூட்ல போறாரு. ஏய், யாரு எந்த ரூட்ல போனாலும் போய் சேர வேண்டிய இடம் ஒண்ணுதான்டா. முதல்ல பொண்ணை பாப்போம், எனக்கு பிடிச்சிருந்தா மத்த விஷயத்த அப்புறம் பேசுவோம். பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லுங்க. சீக்கிரம் வாங்க, நல்ல நேரம் முடிய போகுது. அனைவரும் வந்தாச்சு, இந்த கல்யாண வேலையை பாருங்க. கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சது. அம்மன் புட்ஸில் போய் சாப்பாடு ஏற்பாடு எல்லாம் சாப்பிட்டு போல வாங்க.
வச்ச நெருப்பினிலே எரியுதிந்த மெழுகுவர்த்தி அணைத்து விட யாரும் இல்லை, அணைப்பதற்கு காத்தும் இல்லை. மனமும் மெழுகுதான் இங்கே உருகி உருகி ஓடாதோ, உடலும் நெருப்பு தான் இங்கே உரச உரச கூடாதோ. ஏற்றி வச்ச நெருப்பினிலே எரியுதிந்த மெழுகுவர்த்தி. எரிவதிங்கு நெருப்புமில்லே நெருப்புமில்லே, இழகினது மெழுகுமில்லே மெழுகுமில்லே. எரிவதிங்கு நெருப்புமில்லே நெருப்புமில்லே, இழகினது மெழுகுமில்லே மெழுகுமில்லே. ஒரு கணந்தான் எரிவதது, தினம் தினமும் தொடர்வதது, தொடர்ந்திடத்தான் விரும்புவது, விரும்பிடத்தான் தொடர்கிறது. சுடச் சுடச் சேர்ந்தாலும் பிரிந்திடத் தாங்காது, குளிர்ந்திட நேர்ந்தாலும் பிரிந்திடக் கூடாது. கட்டில் எதற்கு மெத்த எதற்கு பத்திக் கொள்ளுமே. ஏத்தி வச்ச நெருப்பினிலே ஹாய் ஹாய் எரியுதிந்த மெழுகுவர்த்தி அணைத்து விட யாரும் இல்லை, அணைப்பதற்கு காத்தும் இல்லை. மனம் மெழுகுதான் இங்கே உருகி உருகி ஓடாது, உடல் நெருப்பு தான் இங்கே உரச உரச கூடாது. காற்றுக்கொரு மாடி இல்லே குடிசை இல்லே, காதலுக்கு ராஜனில்லே ரவுடி இல்லே. காற்றுக்கொரு மாடி இல்லே குடிசை இல்லே, காதலுக்கு ராஜனில்லே ரவுடி இல்லே. மனித இனம் முழுவதற்கும் இயற்கை தந்த பொது உடைமை. மனப்பசியா உடற்பசியா இனப்பசியா துணை பசியா. கேள்வி இல்லை பதிலும் இல்லை, கேட்பதற்கு யாரும் இல்லை. இரண்டும் இல்லை ஒன்றும் இல்லை, இணைவதற்கு தடையும் இல்லை. இன்பம் முழுதும் கொட்டி கிடக்கு அள்ளிக்கொள்ளவா. ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுதிந்த மெழுகுவர்த்தி அணைத்து விட யாரும் இல்லை, அணைப்பதற்கு காத்தும் இல்லை. மனமும் மெழுகுதான் இங்கே உருகி உருகி ஓடாதோ, உடலும் நெருப்பு தான் இங்கே உரச உரச கூடாதோ. ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுதிந்த மெழுகுவர்த்தி. அஞ்சே அஞ்சு குட்டி அடியே அஞ்சே அஞ்சே, என்ன மேன்? உனக்காக சந்தைக்கு போயிருந்தேன். ஆ, இந்த ஒரு வாரமா தலையெல்லாம் பேனா அரிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தியல்ல, ஆமா மேன். அதனால சந்தைக்கு போய் ஈறுகோழி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ம், அது மட்டும் இல்லை, உனக்காக கம்பரைக்கட்டு, கடல் முட்டா, தேன் முட்டா இதெல்லாம் வாங்கலாம்னு நினச்சேன். காசு இல்லாததுனால குடல் பாயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன்.
சரி மேன், எப்படியோ சொன்ன மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு தானே மேன். அது மட்டும் இல்லை, சந்தையிலேருந்து உனக்கு ஒரு வாரமாக சளி பிடிச்சிட்டு மூக்கெல்லாம் தண்ணியாக ஒழுகுதுன்னு சொன்னியே, அதனால் சந்தையில் குஞ்சு கருவாடுமே கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை என்ன பண்ணுற தெரியுமா? என்ன பண்ணணும் மேன்? இந்த வரமிளகாய் எடுத்து ஆ அம்மிக்கல்லில் வச்சு ஆ சும்மா நெகு 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 நெகுன்னு சாந்தாட்ட அரைச்சி கத்திரிக்காயும் கருவாட்டு குழம்பு வச்சினா நானும் ஒரு பிடி பிடிப்பேன், நீயும் சாப்பிட்டீனா சளியெல்லாம் நல்லாயிரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆரிச்சாமி இருக்கானல்ல, அவனுக்கு என்ன பண்ணுறீன்னா இந்த கருவாட்டு குழம்பு நம்மளுக்கு மட்டும்தான். அவனுக்கு என்ன பண்ணுறீன்னா இந்த ஆற்ற சாந்தில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சு ஆட்டுப்புழைக்கு இருக்கல்ல, ஆட்டுப்புழைக்க அதில் சாந்தில் போட்டு கலந்து எண்ணெயில் போட்டு வறுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, தின்னு போட்டு 4 நாளைக்கு வயிற்றோடு போயிட்டு இருப்பான், நம்மளை கட்டுக்க மாட்டான். சரி மேன், இந்த மிளகாய்ன்னு சொல்றல மேன், அதெல்லாம் எனக்கு எனக்கெல்லாம் அரைக்க வராது மேன். இரு, நான் வர ஒரு நிமிஷம் இரு வரேன். இது பாத்தியா, இதுதான் அம்மி. உள்ள வரமிளகாய் இருக்கு, போய் எடுத்துட்டு வா, சொல்லித்தரேன். ஆமா, அம்மியில மிளகாய் அரைக்க தெரியுமா? தெரியாது மேன், நீயே சொல்லி கொடு மேன், எப்படி இது பண்ணணும்னு. அடுத்த தலையில் வேணா மிளகாய் அரைப்பீங்க, அம்மியில மிளகாய் அரைக்க தெரியாது. சரி இருங்க மேன், போய் எடுத்துட்டு வரேன். ஒன்றும் தெரியாது பாப்பா, 1 மணிக்கே போட்டாலும் இந்த அப்பா போய் மிளகாய் எடுத்து வா, அரைச்சி சொல்லி சொல்லு. கொண்டா கொண்டா. வரமிளகா, முருங்கைக்காய் இல்லை, வரமிளகா. இதை நான் அம்மியில் வச்சு அரைக்க சொல்லித்தரேன். அப்படியே அம்மி பக்கத்தில் உட்காந்து இதை மேலே வச்சு அப்படி 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 வச்சு வரேன். ட்ரை பண்றேன் மேன். நோ மேன், எனக்கு அரைக்க வரல மேன். நான் சொல்லித்தரேன், உட்கார். நல்லா கீழே உட்கார். காலை வடக்கு ஒன்று தெற்கு ஒன்று நீட்டு. அம்மி நடுவில் வைய, அம்மி நடுவில் இரு, நான் சொல்லித்தரேன் இரு. அப்படியே நான் அரைக்க சொல்லித்தரேன். Pokiri, 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 raja.
போக்கிரி ராஜா போதுமே தாஜா கும்பல கிட்டே சம்பம்மா வந்து பம்புகள் பண்ணாதே போக்கிரி ராஜா போதுமே தாஜா போக்கிரி ராஜா போதுமே தாஜா மேன் மிளகாய் ரொம்ப காந்தாட்டம் ஆயிடுச்சு மேன். அது சாந்தாட்டம் ஆன என்ன சக்கையாட்டம் ஆன என்ன இப்படியே இன்னொரு 10 நாளைக்கு மிளகாய் அரைச்சின்னு வச்சுக்க, நீ தாயும் கண்ணுமா ஆயிடுவேன். என்ன மேன்? தாயும் கண்ணுமா ஆயிடுவேன். மேன் என்ன மேன் சொல்ற? அதுக்கெல்லாம் ஒன்று பண்ணணும். என்ன மேன் பண்ணணும்? இங்க பாரு மேன், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ 1 பண்ணாலும் சரி 2 பண்ணாலும் சரி, ஆனா எனக்கு குழந்தை வேணும். ஏன்னா மேன் எனக்கு குழந்தைனா கொல்ல 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 ரொம்ப பிடிக்கும் மேன். அதனால எனக்கு எப்படியாவது குழந்தை கொடு மேன். ஐயோ சுத்த விவரகிட்டவங்களா இருக்காளே. அடியே கல்யாணம் ஆகாம குழந்தை வந்தா இந்த ஊர் உலகம் எல்லாம் உன்னை தப்பா பேசு. அதனால நாம 2 பேரும் முதல்ல கல்யாணம் பண்ணணும், அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். 10 மாசம் கழிச்சு தான் குழந்தை பிறக்க. ஏண்டி முளைச்ச 3 இலை விடல, ஆடி அசைஞ்ச முந்தானத்து வந்த அதுக்குள்ள அவங்கிட்ட குழந்தை கேட்குறியா? அவனால முடியாதுடி. அதை என்கிட்ட கேளு, எத்தனை வேணும் உனக்கு? அவன் இருக்கிறானே, அவன் அப்ப 7 ஒண்டாட்டி வச்சிருந்தானா, 7ம் பத்தாதுன்னு 8வது ஒரு வப்பாட்டி வச்சுட்டானா. கடைசியில் 14 கப்பல் வச்சிருந்தவன் 14 அதுலேயே முழுகடிச்சிட்டு ஒத்த கோமணத்தோட ஓட்ட பிரித்து குடிச்சவர் விலையா எடி குத்து வந்த பரம்பரையிடையே அவன் பரம்பரை. ஏன் பரம்பரை? ஏய் ஆனாவது பரவாயில்ல, நீ உங்க அப்பா இருக்கானே அதோட மோசமான ஆளு. எங்க அப்பனாவது 14 கப்பலை உள்ள விட்டு நடுத்தருவு கொண்டு வந்து விட்டான். இவனை பத்தி உனக்கு தெரியுமா? இவன் சாதாரண ஆள் இல்லை. ஒரு நாள் ஓணும் மழை, 1 வாரமா பிடிச்சிட்டு அடமழை பெய்யுது. ஐயாவுக்கு பட்டியில் ஆடு காவை கத்ததுல உடம்பெல்லாம் சூடேறி போச்சு. உடனே கோடி வீட்டு குப்பாய் ஞாபகம் வந்துருச்சு. ஐயா என்ன பண்ணார் தெரியுமா? கெடாப் எடுத்து தலைமையில போட்டுட்டு கிளம்பிட்டாரு. மேன் கேட்கணும்னா என்ன மேன்? அது ஒன்றும் இல்லை கண்ணு, ஆட்டுக்குட்டிக்கு மூடுவாங்கல்ல அதுதான். அது எடுத்து தலைமையில போட்டு நேராக குப்பாய் வீட்டுக்கு கிளம்பிட்டான். அந்த நேரம் பார்த்து அவ புருஷன் அந்த நாய் சாராயம் குடிக்க போயிட்டான். ஐயாவுக்கு சௌரியமா போச்சு. குப்பாய் இவனும் ஜாலியாக இருக்கும்போது கரெக்டாக குப்பாய் புருஷன் வந்துட்டான். கேட்டால் இப்போ வாசுப்படியிலேயே போட்டுட்டு ஐயா விட்டே ஓட்ட கொடகாலியெல்லாம் தாண்டிட்டு ஓடிட்டார். குப்பாய் புருஷன் கெடாப்பை பார்க்க குப்பாய் பார்க்க முட்டியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நடு ரோட்டில் விட்டு சாத்திரான் பாரு. ஊரில் நாய் வச்சு இவன் பேர் ஊரா நாரி கிடக்கு, இவனெல்லாம் பேசுகிறான் பேச்சு. மேன் உங்க 2 பேரோட ஸ்டோரி செம காமெடியா இருக்கு மேன். ஆக மொத்தம் நீங்க 2 பேர் இருக்கீங்களா, விடா கண்டன் கொடா கண்டன். உங்க அப்பா ரயில் ஓட்டுனா உங்க அப்பா கப்பலே ஓட்டுது. ஆக மொத்தம் உங்களை பார்த்தா எனக்கு பயம்தான் வருது மேன். அஞ்சு நீ ஏன் பயப்படுறாள்? விட்டா ஊரைய ஊரைய ஊரையே மேன் உள்ளவன் மேன். ஆறுமுகம் ஆறுமுகம் கவுன்சிலர் தம்பியா, வாங்க 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 வாங்க. சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்து உங்களை பார்த்துருப்பேனே. பரவாயில்ல ஆறுமுகம், மாப்பிள்ளைக்கு நம்ம நினைச்ச மாதிரியே வேலை கிடைச்சிருச்சுங்க. மாப்பிளைக்கு வேலை கிடைச்சிருச்சுங்களா? ரொம்ப சந்தோஷங்க. ஆமாங்க ஆறுமுகம், நீங்கள் என்கிட்ட கொடுத்த பணத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. இதுக்கெல்லாம்
உங்க முயற்சி தான் காரணம். இல்லைங்க, என்னுடைய முயற்சி கூட நீங்கள் கொடுத்த பணம் நம்ம அமைச்சருக்கு இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணுங்க. சரிங்க, உங்கள் மாப்பிள்ளைய வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உடனே நான் வாங்கி தந்துடுறேன். சரிங்க, நான் இப்பயே போய் சொல்லிட்டு வந்துடுறேங்க. சரி, அப்போ வரட்டுங்களா? சரிங்க. என்னங்க என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்னங்க அர்த்தம்? ஏ சிவா, என்னை பார்த்துட்டே இருக்கணும், என் கூட பேசணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? இருக்குதுங்க, ஆனா அதுக்கான தகுதி எனக்கு இல்லைங்களே. சிவா, தகுதியை பார்த்து நான் உங்களை காதலிக்கல, உங்களுடைய தங்கமான மனசை பார்த்து தான் நான் உங்களை காதலிக்கிறேன். அதெல்லாம் வெறும் பேச்சுக்கு வேணா சரிப்பட்டு வருங்க, வாழ்க்கைக்கு ஒத்து வராதுங்க. உங்களோட படிப்புக்கு வசதிக்கும் வேற நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க. எங்களோட வசதிக்கு மாப்பிள்ளை நிச்சயமா கிடைப்பாங்க. ஆனா உங்களை மாதிரி நல்ல மனசுள்ளவர் எனக்கு மாப்பிள்ளையா வர முடியுமா? ஹலோ சிவா. வரவே ரேகா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே இங்கே இருக்கீங்க. எங்கிட்டயா? எங்கிட்ட பேசுகிற அளவுக்கு அப்படின்னா முக்கியமான விஷயம்? ஆமாம் ரேகா, வேற ஒன்றும் இல்லை. உங்களை நான் எப்போ பார்த்தனோ அப்போவே என் மனசை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். இல்லைங்க, என் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் மனசுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி காரு, வசதி, படிப்பு எல்லாமே என்கிட்ட இருக்கு. நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வாழலாம். இல்லைங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை ஏற்றுக்க என்னால் முடியாது. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க. ஆனால் அதுவும் நல்ல முடிவாக சொல்லுங்க. ரேகா, நான் போயிட்டு வரேன். சிவா, வரேன் சிவா. பார்த்தீங்களா, நாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள சிவா ரவி உங்களை விரும்புகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுபோல தாங்க நான் எது ஆசைப்பட்டாலும் எனக்கு கிடைச்சதே இல்லைங்க. நீங்க ரவியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்டான. சிவா, ஆமாங்க, அவன் நிறைய படிச்சிருக்கான், கார் பங்களா வசதியோட இருக்கான். என்கிட்ட என்னங்க இருக்கு? ஒரே ஒரு சைக்கிள் தாங்க இருக்கு. இங்கே பாருங்க, காரு, பங்களா இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. உங்களோட ஓட்ட சைக்கிள் இருந்தால் கூட அது கூட உங்களுக்கு கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழ்ந்துப்பேன். எனக்கு அது போதும். என்ன மட்டும் நீங்கள் வேணான்னு சொல்லிடாதீங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. பார்க்கும் பார்வை நீ, என் வாழும் நீ, என் கவிதை நீ, பாடும் ராகம் நீ, என் நாடம் நீ, என் உயிரும் நீ. இளையோடு தனியாட தடை போட்டால் நியாயமா? உன்னாலே பசி தூக்கம் இல்லை, எப்போதும் நெஞ்சுக்குள் தொல்லை, இனிமேல் ஏன் இந்த எல்லை? கவிதா, கவிதா, கவிதா. என்னங்க கூப்பிட்டீங்களா? அப்பா அம்மா கவுண்டர் பாட்டு போனாங்க. எனக்கு வேற லேட் ஆகுது. அதுக்கு வந்தாங்கன்னா நான் வேலை செய்ய வெளியே சொல்லிடுறியா? அவங்க வந்தாங்கன்னா நான் சொல்லிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. உங்களுக்காக எங்க அப்பா ரொம்ப நேரமா காத்துட்டு இருப்பாரு. போயிட்டு வாங்க. ராஜா, ராஜா, ஏங்க, நீங்கள் கொஞ்சம் இருங்க, நான் உள்ளே போய் உங்களுக்கு காப்பி தண்ணி கொண்டு வரேன். ஏன் லட்சுமி அவசரம் போடுற?
நம்ம வீட்டுக்கு தான் மருமக வந்துட்டாப்புல இல்லை, அப்புறம் ஏன் நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிற? நம்ம மருமகிட்ட சொன்னா பச்சை தண்ணி என்ன டீ காப்பியே போட்டு கொடுக்குது. அம்மா கவிதா, கவிதா என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, கவுண்டர் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்ததில்ல கொஞ்சம் கலப்பாக இருக்குது, கொஞ்சம் காப்பி போட்டு கொண்டு தரையா? ஏமாமா நான் என்ன வீட்டில் சும்மாவா இருக்கேன்? வீடெல்லாம் ஒரே ஒட்டடை, கிச்சன் கன்றாவியாக இருக்கு. அதெல்லாம் இவ்வளோ நேரம் சுத்தம் படுத்திட்டு இப்போதான் நீ வந்து நிற்கிற. ஏன் அத்தை எந்த வேலையும் செய்யாம சும்மா தான் நின்றுட்டு இருக்காங்க? அவங்கள போட்டு கொடுக்க சொல்ல வேண்டியதானே? ஏமா கவிதா, இப்போ அவர் என்ன கேட்டாருன்னு இவ்வளவு கோவப்படுற? அப்படிதான் பேசுவேன். யாருக்கு என்ன வேணாலும் அவங்க அவங்க செஞ்சுக்கணும், தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தப்புதாம்மா, தப்புதான். நாங்கள் இப்படி கேட்டது தப்புதான். உன்னை மருமகளா நினைக்காம மகளா நினைச்சு கேட்டோம் பாரு, தப்புதான். அத இப்ப யோசிச்சிருக்க கூடாது. என்னை கூப்பிட்டு வேலை சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க அதை யோசிச்சிருக்கணும். அப்பப்பா, மருமகன் ஒருத்தி வராதுக்கு வரைக்கும் எல்லா மாமியாருங்களும் அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செஞ்சுக்கிறாங்க. மருமகன் ஒருத்தி வந்துட்டா போதும் 1008 வேலை சொல்ல வேண்டியது. பாத்தீங்களா இப்ப நம்ம என்ன பேசிட்டோன்னு இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறா? என்ன செய்யற லட்சுமி, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அவசர புத்தி தான், எதையும் அனுசரித்து போக மாட்டாங்க. நாம தான் அனுசரித்து போகணும். சரி சரி, போய் கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வா. ஆறுமுகம், ஆறுமுகம். வாங்க வாங்க. வணக்கம் ஆறுமுகம். உங்களை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்களே. என்ன செய்யறது ஆறுமுகம், எல்லா வேலையும் நானே பார்க்கறதுனால வெளியே எங்கே வரப்போறது இல்லை. ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படி என்னங்க முக்கியமான விஷயம்? இந்த பாருங்க ஆறுமுகம், சுத்தி வளைக்காம நேரடியாக விஷயத்துக்கே வர. என்னோட தம்பிக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. கட்டுனா உங்க பொண்ணை கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதனால நேரில் பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். இதுல நாம பேச என்னங்க இருக்குது? கட்டிக்கு போற பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சா கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது தான் சரியான கணக்கு. இருந்தாலே இப்பதான் என் மூத்த பொண்ணோட கல்யாணம், மாப்பிள்ளையோட அரசாங்க வேலை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செலவாயிருச்சு. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆறுமுகம், பணத்தை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். கல்யாணத்துக்கு ஆகிற எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன். நீங்கள் சம்மதன்னு ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதும். சரிங்க, என் பொண்ணை உங்கள் தம்பிக்கு கட்டி கொடுக்க எனக்கு முழு சம்மதங்க. சரிங்க ஆறுமுகம், நான் போயிட்டு வரட்டுங்களா? இருங்க, டீ சாப்பிட்டு போகலாம். ரேகா, ரேகா, டீ கொண்டு வாமா, டீ கொண்டு வாமா. சரிங்க ஆறுமுகம், ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரட்டுங்களா? சரிங்க, சந்தோஷங்க. அப்பா, யாருப்பா அவரு வந்துட்டு போறது? அது வேற யாரும் இல்லைம்மா, நம்ம பண்ணையாரோட மூத்த மகன். அவரோட தம்பிக்கு உன்னை பொண்ணு கேட்டு போறாரு. தம்பிக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி போச்சான். அதுக்கு நீங்க என்னப்பா சொன்னீங்க? எனக்கு காலாகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நல்லதுன்னு தோணுச்சு. அதனால நான் சம்மதம்னு சொல்லிட்டேம்மா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதுமாப்பா, எனக்கு பிடிக்க வேணாமா? என்ன சொல்ற? அப்பா, சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு நான் விரும்பல. நான் மாமாவோட தம்பி சிவாவை விரும்புறேன். அவரை தான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரேகா, நல்லா யோசிச்சு
யோசிச்சுதான் சொல்றியா? அப்பா அதனால யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் வாழ்ந்தா அவர் கூட மட்டும்தான். என் முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ரேகா! ரேகா! வேலியில் போகிறது பிடிச்சி காதில் விட்டு குத்துது குடையுதுங்கிற கணக்கா எங்கேயோ ஒரு நாதேரி முட்டை இங்கே இழுத்துட்டு வந்தா அவன் என்னடான்னா மகாராணியாட்டம் மலாந்து பிடிச்சி கட்டலில் படுத்துக்கிறா. நாம் கோடி பைய குறுக்கி விரிக்கி அடியில் படுத்து எல்லா இடமும் விண்ணுன்னு வலிக்குது. என்ன பெத்த ஆத்தா? என்ன மேன் சும்மா வின்னு வலிக்குதுங்கிற? என்ன விண்ணுங்க கால் இழுத்து தலை வரைக்கி எல்லா இடமும் விண்ணுன்னு இழுத்து புடிச்சு. இப்போ அந்த வின்னு வலிக்கிறதுக்கு என்ன மேன் பண்றது? அதுக்கு ஒரே மருந்து உங்கள்கிட்ட இந்த பூ போன்ற இதில் இப்படி தாமரை மொக்காட்ட குவிச்சு வலி இருக்கிற இடத்துல எல்லாம் இச்சுன்னு வச்சு எடுத்தின்னு வெய்ய வலி இருந்த இடம்தான் தெரியுமா பறந்து போயிடாது. இங்க பாரு மேன், ஆசை தோசை அப்பள விட அதெல்லாம் முடியாது மேன். வேணா உனக்கு எங்கெங்க வில்லுன்னு இருக்குதுன்னு சொல்லு மேன். அப்படியே சுதானமா இதமா அழுத்தி விடுறேன். போதும் இது போதுமடா சாமி. இந்த பூ போன்ற கையால பிடிச்சி விட்டாலே நான் பிறந்த பயனை அடைஞ்சிருவேன். நல்லா புடி. இன்னும் கொஞ்சம் கீழே. அங்கதான். என்ன மேன் வலி போயிருச்சா? எங்கு போய் போச்சு? இன்னும் அதிகமாக தான் ஆச்சு. என்ன மேன் சொல்லுதோ? நான் கீழே படுத்துக்கிறேன், நீ மேலே ஏறி மிதி. நீ மிதிக்கிற மிதியில முதுகு வலி காணாம போயிடணும். ஐயோ வேண்டாம் மேன், பாவம். அட பாவமாவது புண்ணியமாவது அவ பொம்பளை முந்தான பட்டால புல் அரிச்சு போயிடுறான். காலால மிதிவாங்க, நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. நல்லா மிதி. சரி எப்படி மிதிக்கிறதுன்னு சொல்லித்தான் மேன். நான் கீழே படுக்கிறேன், நீ மேலே ஏறி மிதி. ஐயோ நான் இதுக்காகத்தான் இத்தனை பாடுபடுறேன். நீ கடைசியில் அது மேலேயே காலை வைக்கிறிய. விதை முதலுக்கு எங்கே வர்றது? ஒன்று பண்ண, நான் ஒந்திரிச்சு படுத்துக்கிறேன், நீ மேலே ஏறி மிதி. என்ன மேன் மேல மேல பாக்குது? அடது ஒண்ணுமில்ல, சொர்க்கா வானத்தில் இருக்குன்னு சொன்னாங்களா, அதான் தெரியுதான்னு பார்த்தேன். சொர்க்கம் தெரிஞ்சுதா மேன்? அந்த கருமாந்திரம் எங்க போய் தெரிஞ்சது? கருமாக வந்து மூடிக்குதே. சரி மேன், நீ பாடு, நான் மறுபடியும் மிதிக்கிறேன். படுக்கிற வாழ மீன் தான் பல்லச்சி கட்ட வயசுக்கு சொக்கு
கரைஞ்சிடும் பசு வெண்ண. சும்மா மறுக்காம வாணி. ஐயோ 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 நீ கோதாவரி ஏறி நான் கொண்டு வரேன் லாரி. சும்மா 2 பேரும் ஏறி அட போவோம் வெத நேரி. ராமரா இவ கொல்லத்து வெள்ளம் நீ செக்ஸுக்கு சின்ன. உன்னை பார்த்தாலே துள்ளாடி என்னோட உள்ளார். ஐயோ அம்மா சிக்குன்னு பாக்குறா சென்னைய தான் கலக்குறா. சட்டையெல்லாம் பண்ணுறா இவ கொட்டைய தான் மூட்டுறா. ஆசைக்கு ஆசை வச்சு வாட்டுறா முட்டுறா தீய வச்சு. இவ பல்லக்கடு பெத்தாபுரம் பெசரெட்டு. இவ பாடி புட்டா பாட்டு எல்லாம் சூப்பர் ஹிட்டு. சும்மா பறக்குது மிஞ்சு. காஞ்சிபுரம் காஞ்சனா என்ன கச்சிதம்மா பாக்குறா. காஞ்சி போன நாக்குல வந்து தேனையும் தான் ஊத்துறா. சிக்கனமா சேலை கட்டி எண்டுற கிண்டுற வெள்ளை கட்டி. மதவரம் பால் பண்ண. இவ கையில் பட்டா கரைஞ்சிடும் பசு வெண்ண. பாலக்காடு பல்ல சொல்ல. இவ பார்த்து புட்டா பாட விடும் தென்னஞ்சொல்ல. பெத்தாபுரம் பெசரெட்டு. இவ பாடி புட்டா பாட்டு எல்லாம் சூப்பர் ஹிட்டு. பழுக்கிற வல்ல மீன் தான் பள்ளச்சி கட்ட. வயசுக்கு சோக்கு பொண்ணுதான். துட்டுக்கு ஏத்தலட்டு தான் நான் தொட்டு தின்ன. துறையூர் கோடா புட்டுதான். மதவரம் பால் பண்ண. இவ கையில் பட்டா கரைஞ்சிடும் பசு வெண்ண. அவசரத்துல பிறந்த அரை வேக்காடு. அடியே சட்டக்காரிச்சி, உன்னை பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி தானே நினைச்சேன். நீ இனிமே இங்க இருந்தா உன் கர்ப்பின் மகிமையால இந்த கொட்டாயே தீப்பிடிச்சிரு. இனிமே நீ இங்க இருக்காதடி. ஓடிடி ஓடுகாளி. இங்க பாரு மேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தப்பா நடக்கல. பின்ன அவருக்கு வில்லுன்னு வலிக்குதுன்னு சொன்னாரு. ஆனால படுக்கிறேன் நீ ஏறி மேதின்னு சொன்னாரு மேன். படுத்த மாதிரி தெரியலையே. ஐயோ இப்ப எனக்கு தான் வின்னு வலிக்குது. வா என்னங்க என்னங்க. என்ன கவிதா, ஏன் சும்மா கூப்பிட்டேங்கிற? ஐயோ நான் சும்மாலாம் கூப்பிடலங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நம்மளோட பெட்டில் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் கரெக்டாக பேக்கில் எடுத்து வச்சிட்டிங்களான்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. எங்கள் அம்மா அப்பா வந்தாங்களா சொல்லிட்டு கிளம்புறதோட தான் பாக்கி. இந்த வயசான காலத்தில் எங்கே தான் போகிறாங்கன்னே தெரியல. ராஜா
பேக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கு. நீங்களும் எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு மாதிரி இருக்குது. என்னப்பா விஷயம்? நல்ல விஷயம் தான்ப்பா. எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நாளைக்கே வேலை ஜாயின் பண்ண சொல்லி. ரொம்ப சந்தோஷம். என்னங்க, நாம் கும்பிட்ட சாமி நம்மளை கைவிடலைங்க. இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குங்க. ஆமாம், இவ்வளோ பெரிய பேக் எடுத்து வச்சிருக்க, வெளியில் கார் வேறு நிற்கிது. அது வந்துப்பா, வேலை வந்து கோயம்புத்தூரில். நான் டெய்லி இங்கே வந்து போனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் அங்கே ஒரு வீடு எடுத்துட்டு அங்கேயே வாடகை தைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்ப்பா. ராஜா, எங்களையெல்லாம் விட்டுட்டு தனியாக போக போறியா? ராஜா, வாடகை வீட்டில் போய் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு வண்டி வாங்கிக்கிட்டா தினமும் இங்கிருந்து போயிட்டு வரலாம்ல. நல்லா இருக்கே நியாயம். வாங்குற சம்பளத்தில் ஒரு வண்டியை வாங்கி அதுக்கு பெட்ரோலை போட்டு டெய்லி போயிட்டு வந்தா வீட்டில் செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அவங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் நீங்களானா கவர்மெண்ட் வேலையே வேணாம், வீட்லேயே இரு மகனேன்னு சொல்லுவீங்க போல இருக்கே. ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா. புது இடத்துல தனியாக போய் கஷ்டப்பட வேணானேன்னு சொல்லுவேன். வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லலம்மா. பெத்தவங்க யாருமே பிள்ளைங்க நல்லா வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், சந்தோஷமாக வாழணும்னு தாங்க ஆசைப்படுவாங்க. அந்த நினப்புல தான் நாங்களும் ஆசைப்படுறோம்மா. அப்படி நினச்சிருந்தா இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களை நிற்க வச்சு பேசிட்டு இருக்க மாட்டீங்க. கவிதா, நீ கூட பேசாம இருக்கிறியா? அம்மா, அப்பா, நான் வெகு தூரம் போயிருந்தாலுமே அங்கே வேலைக்கு போகிற சூழ்நிலை என்ன பண்ணுறது? நான் இருந்தாலுமே என் நினப்பு பூரா ஒரு இடத்து மேலே தான் பாருக்கு. ராஜா, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்ப. நீ நல்லா இருக்கணும் தான் நாங்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டம் எங்களோட போகட்டும். நீயாவது நல்லபடியாக இருப்போம். சரிப்பா, நான் வரேன். இப்போ அப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி, போலாமா? பேக் எடுங்க. சிவா, இப்போ தான் அண்ணா வெளியே போனா பார்த்தியா? பார்த்து பேசிட்டு தான்ப்பா வந்தேன். இனிமேலாவது அண்ணன் நல்லா வாழட்டும்ப்பா. அப்பா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன்ப்பா தயங்குற? எதா இருந்தாலும் சொல்லு. வேற ஒன்றும் இல்லைங்கப்பா. அண்ணியோட தங்கச்சி ரேகா என்னையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே பிடிவாதமாக இருக்காப்பா. அதான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலப்பா. சிவா, வேண்டாம்பா, வேண்டாம். அந்த குடும்பத்து பொண்ணே நமக்கு வேண்டாம். நம்ம கிட்ட இருந்து உங்க அண்ணனை பிரிச்சுக்கிட்டு போன மாதிரி உன்னையும் எங்க கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டு போக முடியும். எங்களால தாய்க்க முடியாதுப்பா, தாய்க்க முடியாது. இங்க பாரு, உனக்கு வேற ஒரு இடத்துல நல்ல பொண்ணா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ப்பா. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாது சிவா. வரவேற்பு என்னமோ பலமா தான் இருக்குது. ஆனா நீங்க பேசுற வார்த்தை என் மனசே வலிக்குது. ஐயா, இந்த காலத்துல எந்த மாமனாராவது மருமகனுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கிறான்? ஐயா, நான் வாங்கி கொடுத்தேன். ஐயா, என்கிட்ட இருக்கிற பணம் பத்தாம கடனை வாங்கி கொடுத்தேன். அந்த நன்றி விசுவாசம் இல்லாம என் பொண்ணு உங்க பையனை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்றீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியா இல்லையா? அது வந்து சம்பந்து போதும், இது எதுவும் சொல்ல வேண்டாம். என் குடும்பத்து மேலேயே நான் கூசாம படி போட்டு பேசுறீங்க பாரு, அதுவே போதும். இனிமே நீங்களே வந்து என் பொண்ணை கேட்டாலே நான் கட்டி கொடுக்க சம்மதிக்க மாட்டேயா. லட்சுமி, அவசரப்பட்டு ஒரு வார்த்தை விட்டதுனால இப்ப நம்ம சம்மதி கோச்சிட்டு போறாரு. இந்த
இந்த நேரத்துல அவர் இங்க வருவார்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அப்படியே வந்தாலும் நான் சொன்னதுல என்னங்க தப்பு இருக்கு? அவளை மருமகளாவா பார்த்தோம், மகளா பார்த்தோங்க. ஒரு காபி தண்ணி கேட்டா கூட சண்டைக்கு வந்தாலே தவிர ஒரு நாளாவது சந்தோஷமா பேசியிருப்பாளா? பசங்களை பெத்து வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டுகிட்டு வர நாம பட்ட பாடு நமக்கு தாங்க தெரியும். நல்ல சோறு இல்லாம, சோறு தண்ணி இல்லாம, மழையிலையும் வெயிலையும் நாம பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அத நினைச்சாதான் பெத்த வயிறு பத்தி எரியுதுங்க. இந்த பையனை பாருங்க, படிக்க வேண்டிய வயசுல 5க்கும் 10க்கும் நாயா அலையிறானே. லட்சுமி, லட்சுமி, இப்படி அழுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு நாளா அந்த கடவுள் நமக்கு பணத்தை கஷ்டத்தை கொடுத்தா. ஆனா இப்போ பசங்களை பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கறாங்க. அம்மா, அப்பா, அழாதீங்கப்பா. எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு போகவே மாட்டோம்மா, போகவே மாட்டோம்மா. என்னங்க முதலாளி, 2 நாளா பயங்கரமான யோசனையில இருக்கிறீங்க? பாண்டியா, அந்த ஆர்வத்தோட பொண்ணை பார்த்ததுல இருந்து என்னோட மனசுக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. அதானே கேட்டேன். பொண்ணுங்களை பார்த்தாலே உங்க மனசு ஒரு மாதிரியா ஆயிருமே. எப்படியோ அது உங்க தம்பியோட கொண்டாடி, அதை மறந்துடாதீங்க. இதுக்கு தாண்டா அந்த காலத்திலே ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க, தம்பி கொண்டாட்டி தம்பொண்டாட்டி மாதிரி. எப்படியோ அண்ணன் தம்பி உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம இருந்தா சரி. அவ என்னோட தம்பிடா, எனக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பான்டா. பேசாம போய் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்றான். ஏதோ நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன். திண்டுக்கல் ரீட்டா வரா.
போயிட்டாராம்மா? ஆ, அவர் வேலைக்கு போயிட்டாருப்பா. அதான் நான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். நானே ஒன்று வர சொல்லலான்ட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்டம்மா. என்னப்பா, ஏதோ பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம பண்ணையாரோட மூத்த பையன் இங்கே வந்திருந்தார். அவரோட தம்பிக்கு நம்ம ரேகாவை பொண்ணு கேட்டு போனாரம்மா. ஆனால் ரேகாவோ கட்டிக்கிட்டா சிவாவை தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமாக இருக்கிறாம்மா. அதான் மனசே கொஞ்சம் வலிக்குதும்மா. என்னடி அப்பா சொல்றதுல உண்மையா? ஆமாக்கா, சிவாவை நான் காதலிக்கிறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவும் பண்ணிட்டேன். இன்னுமா நீ புரிஞ்சுக்காம பேசுற? நேத்து நான் கேட்ட வார்த்தையை நீ கேட்டிருந்தீன்னா அதனோட மனசோட வலியும் வேதனையும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். என்னதப்பா கேட்டீங்க? ஆமாமா, இது விஷயமா பேசலான்னு தான் நேத்து சம்மந்தி வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குதும்மா. ஒன்னா இருந்த குடும்பத்தை நீ தான் பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டியா? ரேகாவை சிவாவுக்கு கட்டி கொடுத்தா சிவாவையும் பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நான் கூசாம சொல்றாங்கம்மா. அப்பா அப்படியா பேசினாங்க? வயசாயும் அவங்க வாய்க்கொழுப்பு அடங்கலை பாத்தீங்களா? நல்ல சோறு தண்ணி இல்லாதப்பயே அவங்கள இந்த பேச்சு பேசுறாங்கடா. நல்ல சோறு தண்ணி இருந்தா அவங்கள என்ன பேச்சு பேச மாட்டாங்க. இங்க பாரு, அந்த குடும்பத்துல போய் நான் கஷ்டப்படுறதே போதும். நீ அப்பா சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல வாழ்ற வழியை பாரு. அக்கா, அவங்க அப்படி பேசியிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னால நம்பவும் முடியல. அப்படியே இருந்தாலும் மனசுல ஒருத்தர் நினைச்சிட்டு இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு என்னால எப்படிக்கா வாழ முடியும்? மாத்திக்கணும்டி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம மாத்திக்கணும். அந்த ஒண்ணில்லாத குடும்பத்துல என்ன இருக்கு? ஆனா அப்பா பார்த்த மாப்பிள்ளைக்கு வசதி வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்துல காசு பணம் இல்லாம எப்படி வாழ முடியும்? ஒழுங்கா அப்பா சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ற வழியை பாரு. உன் வாழ்க்கையை நீ மண்ணலி போட்டுக்காத. இங்க பாருமா, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. அதையும் மீறி நீ சிவாவை தான் கட்டி வேணும் பிடிவாதமா இருந்தா என் போனத்தை தாண்டி தான் நீ போகணும். அப்பா வாப்பா ராஜா. ஆமா, அம்மா எங்க? அப்பா லட்சுமி, யார் வந்திருக்காங்க பாரு. ராஜா வாப்பா, நாங்களே உன்னை வந்து பார்க்கலான் இருந்தோம், நீயே வந்துட்ட. ஆமா, மருமக வரல? இல்லம்மா, நான் மட்டும் தான் வந்தேன். ஏப்பா, வேலையெல்லாம் பரவாயில்லையா? இடம் போன இடம் புதுசு. நீ எப்படி இருக்கிறியோ என்ன பண்ணிட்டு நானும் உன் அம்மாவை நினச்சிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன். இடம் அருமையான இடம். நானும் கதையாம ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. அது போதும்ப்பா. நீ சந்தோஷமா இருந்தா நாங்க சந்தோஷமா இருந்த மாதிரிப்பா. ஐயா ஐயா, ஏன்பா? நான் சிவாவோட ஃப்ரெண்டுங்க. சிவாவோட போகிற பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. எல்லாம் ஆஸ்பத்திரி போய்க்கிறாங்க. ஐயோ, போட வாங்க, ஹாஸ்பிட்டல் போட வாங்க. டாக்டர் டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? அவன் எப்படி இருக்கான் டாக்டர்? கொஞ்சம் பொறுங்க. உங்க பையனோட உசுருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனா ஆக்சிடென்ட்ல ஒரு கால் நசுங்கி போனதுனால ஒரு காலை எடுக்க வேண்டிய என்ன சொன்னீங்க? காலை எடுத்துட்டீங்களா? எங்களுக்காக நாற்பது கஷ்டப்பட்ட பையனுடைய காலை எடுத்துட்டீங்கன்னு சொல்றீங்களே. அவன் தான் என்னுடைய உயிரை. அவளை காலையில் எங்களால பார்க்க முடியாது டாக்டர், பார்க்க முடியாது. டாக்டர், தம்பி பார்க்கலாங்களா? ஓயே பாருங்க,
பேஷண்ட்டுக்கு தொந்தரவு கொடுக்காம பார்த்துட்டு வாங்க. வாங்கம்மா பார்க்கலாம். ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். இந்த ஓருயிரை நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன். உங்கையா ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். இந்த ஓருயிரை நீ வாழ வைக்க இன்று